சிம்பிளான ஆந்திரா ஸ்பெஷல் மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அரிசி மாவு மட்டுமே வச்சு பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பொங்கல், தீபாவளி, சங்கராந்தி, உகாதி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இதுக்கு 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு 2-3 தடவை. அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாசிப்பருப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ ஊறிடுச்சு, தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் ஃப்ரை ஆகும்போது கிறிஸ்பியாக வரும். இப்போது பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு கரகரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 2 கப் அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் போட்டுக்கலாம். மைதா ஆப்ஷனல் தான். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, ஜீரகம் இல்லைன்னா ஓமம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், அரைச்சி வச்ச விழுது, பட்டர் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை சூடான எண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து சாஃப்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்துன்னா எடுத்து முன்னாடியே வச்சுருங்க. இது வந்து அரிசி மாவு மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு மாவெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ராகி, கம்பு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் நான். இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா சூடான தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்படி ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். எடுத்த உடனே அதிகமாக ஊற்றிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோல்டு வாட்டர் நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த எலாஸ்டிக் தன்மை வராது. ஸோ அந்த ஹாட் வாட்டர் ஊற்றும் போது தான் ரைஸ் ஃப்ளாரில் கொஞ்சம் க்ளூட்டன் டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வரும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இல்லை வார்ம் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். ஸோ இந்த டோ எப்படி இருக்கணும்னா, நான் சொன்ன மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இப்போது கையை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவிக்கிட்டு ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி உருட்டிடுங்க நீளமாக. இதுக்கப்புறமா கையிலேயே நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சப்பாத்தி ரோலர் வச்சு பண்ணணும், நான்ஸ்டிக் ஷீட்டை வச்சு பண்ணணுமே அவசியம் இல்லை. இப்படி தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கையிலேயே வந்துடும். நம்ம எப்படி வந்து கொழுக்கட்டை மாவு பண்ணுவோம் அதே மாதிரி தின்னாக பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பெருசாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. எட்ஜஸ் எல்லாம் தின்னாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், நான் ஒரு 4-5 பண்ணுறதை காட்டியிருக்கேன். உங்களுக்கு அப்படி தான், அப்போ தான் புரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கிறதுனால தேய்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கையில் இப்படி பண்ணும்போது ஈஸியாக தின்னா வந்துடும். இன்னொரு விஷயம், நம்ம எண்ணெய் தடவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் இது ரொம்ப ஈஸியாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். முதல்ல இதெல்லாமே வந்து பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் வந்து இப்படி பண்ணி போடும்போது ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் அப்படியே வந்து வைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணும்போது இப்படி கையில் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லா ரெசிபியை விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். மாவு ரெடி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப வந்து ரன்னியாக பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ கரெக்டான டோ ரெடி பண்ணிவிட்டு சன்ஃப்ளவர் ஆயிலில் நான் பொரிக்க போகிறேன். நல்லா சூடான எண்ணெயில் தான் போடணும். லோ ஃப்ளேமில் போட்டுறாதீங்க, எண்ணெய் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறமா வந்து மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதனோட ஆயில் சத்தம் அடங்கி கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி ஃப்ரை ஆகணும்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நான் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆக விடணும். ஸோ கடைசியாக நீங்கள் கொஞ்சம் லோ மீடியமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அந்த எண்ணெய் சூடாக தான் இருக்கும், கடைசியாக பயங்கர கொதிக்கும். ஸோ அந்த டைமில் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நல்லா திருப்பி விட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட உடனே அது திருப்பக்கூடாது, ஒரு 3 நிமிஷத்துக்கு. ஏன்னா அதனோட ஷேப் மாற ஆரம்பிக்கும்.
நீங்கள் உடனே கரண்டியை போட்டிங்க அப்படின்னா அது உடைய பார்க்கும். அதனால் அது கொஞ்சம் ஷேப் வந்து அப்படி பிடிச்சி வச்சுருக்கோம் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா அது நல்லா வந்து கிறிஸ்பியாக வெந்துடும், உடையாது. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு, எடுத்துடலாம். இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது கொஞ்சம் கூட. தேவைப்பட்டால் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணால் நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது.